ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். குரு சரித்திரம் பாகம் 46. அன்றைய காலகட்டத்தில் பதிவிரதை பத்தினி பெண்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க, தன்னோட கணவன்கிட்ட வாழும் பொழுது எப்படி இருக்கணும், கணவன் இறந்த பிறகு என்னென்ன செய்தாங்க, அது எல்லாமே நம்ம தெரிஞ்சிட்டு வந்துட்டுருக்கோம். பாகம் 46ல் ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த சாவித்திரிங்கிற அந்த பெண் அழுதுகிட்டு இருக்கா. இன்னும் அவரோட முழு கஷ்டத்துலேருந்து மீண்டு வர முடியல. அந்த முனிவர் எவ்வளோ சொல்கிறாரு, இவளும் கேட்டுக்கிறா, புரிஞ்சுக்கிறா. ஆனால் கஷ்டத்தோட கஷ்டமாக அவர் சொல்கிறதையும் கேட்டு ஏற்றுக்கிறா. இருந்தாலும் மனது இடம் கொடுக்கல. தொடர்ந்து அவள் கேட்குறா, என்னோட இந்த சூழலேருந்து வெளியே கொண்டுட்டு வாங்க, நான் தாங்க முடியாத மன கஷ்டத்தில் இருக்கேன்னு கேட்டு தெரிந்து கொண்டு இருக்கிறாள். தொடர்ந்து அந்த சாவித்திரிங்கிற அந்த பத்தினி பெண்கிட்ட சித்தர் முனிவர் சொல்கிறாரு. என்னென்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மேலும் சாவித்திரியிடம், அம்மா, கணவன் இறந்தால் இன்னொரு விஷயம், இந்த உடன்கட்டை ஏறுவது இதெல்லாம் வரும். இதெல்லாம் அன்றைய காலகட்டத்திற்கு நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, வாங்க தொடர்ந்து அதை பார்க்கலாம். மேலும் சாவித்திரியிடம், அம்மா, கணவன் இறந்தால் மனைவி அவருடன் உடன்கட்டை ஏறுவது மிக நல்லது. ஆனால் கணவர் வேறு ஊரிலோ அல்லது மிக தொலைவிலான இடத்தில் இறந்து அல்லது அவரது பிணம் கிடைக்காமல் போனாலும் பால் குடிக்கும் குழந்தை இருந்தாலும் கர்ப்பமாக இருந்தாலும் உடன்கட்டை ஏற வேண்டியது இல்லை. அப்படியான பெண் வாழ்வு முழுவதும் விதவையாக இருந்து விதவா தர்மங்களை பின்பற்ற வேண்டும். அப்படி செய்தால் அவளுக்கு உடன்கட்டை ஏறிய பயன் கிடைக்கும். விதவா தர்மங்கள் என்னவென்றால், கணவன் இறந்த பிறகு முடிகளுடன் இருந்தால் அந்த முடிகள் அவரை கட்டி போட்டது போல் ஆகிவிடும். தினமும் தலையில் தண்ணீர் விட்டு நீராட வேண்டும். ஒருவேளை தான் சாப்பிட வேண்டும். உயிர் காப்பதற்கு எவ்வளவு உணவு தேவையோ அது மட்டுமே சாப்பிட வேண்டும். முதியோர் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் பெண்கள், நோயாளிகள் 2வது வேளையில் பாலோ பழமோ வாழ்நாள் முழுவதும் சாப்பிடலாம். கட்டில் மேல் படுக்கக்கூடாது. தரையில் பாய் அல்லது போர்வை போட்டுதான் படுக்க வேண்டும். தங்களின் படுக்கை மெத்தைகளை ஏழைகளுக்கு கொடுத்துவிட வேண்டும். சந்தனம், பூ, தாம்பூலம் முதலிய வாசனை பொருட்களை விட்டுவிட வேண்டும். வண்ண சேலைகளை உடுத்தாமல் வெள்ளை நிற சேலையை உடுத்த வேண்டும். ரவிக்கைகளை உடுத்தக்கூடாது. ஆண் பிள்ளை இல்லாதவர்கள் அவளே தன் கணவனின் கோத்திரம் முதலியவை சொல்லி தினமும் தர்ப்பணம் விட வேண்டும். வைகாசி, கார்த்திகை, தை மாதங்களில் கடலிலும் நதிகளிலும் நீராடினால் நல்லது. வைகாசியில் தண்ணீர், கார்த்திகை மாதத்தில் தீபம், தை மாதத்தில் எள், நெய் தானம் செய்ய வேண்டும். கடவுளை பூஜிக்கும் பொழுது தன் கணவரின் ரூபத்தையும் நினைத்து பூஜிக்க வேண்டும். கணவனுக்கு பிடித்த பொருட்களை பிராமணர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். வெயில் காலத்தில் தண்ணீர் பந்தல்களை வைக்க வேண்டும். குளிர்காலத்தில் போர்வைகளை ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும். ஈஸ்வரரின் ருத்ராபிஷேகத்திற்கு தண்ணீருடன் குடங்களை கொடுக்க வேண்டும். அதாவது ஈஸ்வரனோட ருத்ராபிஷேகத்திற்கு, கோவிலில் நடக்கிற ருத்ராபிஷேகத்திற்கு தண்ணீர் குடங்களை கொடுக்க வேண்டும். அதிதிகளுக்கு தங்களின் சக்திக்கேற்ப அன்னமிட வேண்டும். யாத்திரை செல்பவர்களுக்கு குடை, செருப்பு, போர்வை முதலியவை கொடுக்க வேண்டும். கோயில் இந்த யாத்திரையெல்லாம் போவாங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த பொருட்கள்லாம் கொடுக்கணுமா. அதாவது அந்த யாத்திரை போவதற்கு உதவி செய்யணும். எந்த தானம் செய்தாலும் கணவனின் பெயரை சொல்லி தானம் செய்ய வேண்டும். இதனால் நரகத்தில் இருக்கும் கணவர் சொர்க்கத்திற்கு செல்வார். வெண்கல பாத்திரம் நிறைய நெய்யுடன் பிராமணர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். கொடுக்கும் சக்தி உள்ளவர்கள் வருடம் முழுவதும் சரியான சாப்பிடும் பொருட்களுடன் வீட்டை சத்பிராமணருக்கு தானம் செய்தால் மிக நன்று.
சந்தனம் பூக்களுடன் கேசவனை பூஜித்தால் ரொம்ப நல்லது, மிகவும் நல்லது. சிவாலயங்களில் சங்கரருக்கு பிரியமுடன் தீபங்கள் கொடுக்க வேண்டும். மகன் இருப்பவள், மகன் ஆண் குழந்தை இருப்பவங்க அவன் சொல்லுக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். இப்படி வேதங்களில் சொன்னபடி யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு உடன்கட்டை ஏறிய பயன் கிடைக்கும். அப்படி செய்யும் பெண் தன்னுடைய புண்ணியத்தினால் கணவன் நரகத்தில் இருந்தாலும் அவன் சொர்க்கத்திற்கு செல்வான். பதிவிரதையான பெண் கங்கைக்கு சமம், அவளின் கணவர் ஈசனுக்கு சமம். ஆகையால் இப்படிப்பட்ட தம்பதிகள் உலகில் எல்லோராலும் பூஜிக்கப்படுவார்கள் என்று பிரகஸ்பதி தேவர்களுக்கு சொன்னார் என்று அந்த முனிவர் சாவித்திரி கிட்ட வந்து சொல்கிறார். அந்த சித்தர் வடிவில் அந்த முனிவர் வந்து சாவித்திரி கிட்ட வந்து சொல்கிறாரு. மேலும் அவர், அம்மா, உனக்கு பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களை பற்றி விவரமாக கூறினேன். இதில் 2 வழிகள் இருக்கின்றன. அதில் உத்தமமான உடன்கட்டை ஏறுவது மிகவும் நல்லது. அதற்கு தைரியம் இல்லை எனில் விதவியாக வாழ் என்று கூறி தன் கையை அவள் தலைமேல் வைத்து ஆசி வழங்கினார். அப்பொழுது சாவித்திரி அந்த முனிவரிடம், மாமுனிவரே, இந்த இடத்தில் எனக்கு நீங்கள்தான் தாயும் தந்தையும் உறவினரும் நீங்கள்தான். நான் இந்த வெளிநாட்டில், ஏன்னா வெளிநாட்டில் தான் இருக்கா, அவளோட ஊர்லேருந்து வேறு ஊரில் வந்துருக்கா. அதாவது நாடாக பக்கத்தில் இருக்க ஒரு நாட்டுக்கு போயிட்டுருக்கா. கந்தர்வபுரம்ங்கிறது வேறு ஒரு நாடு, வேறு ஒரு ராஜாவோட கண்ட்ரோலில் இருக்கிற வேறு ஒரு நாடு. அதனால் வெளிநாடுன்னு குறிப்பிட்றான். இப்பொழுது நான் வெளிநாட்டில் தனிமையில் அகப்பட்டு இருக்கிறேன். கன்னி பருவத்தில் இருக்கும் நான் விதவியாக இருப்பது மிகவும் கடினம். கன்னி பருவத்துடன் வாழ்வதனால் எனக்கு நிந்தனைகள் வரக்கூடும். ஆகையால் உடன்கட்டை ஏறுவதே நல்லது என்று கூறி அவர் பாதங்களை தொட்டு வணங்கினாள். அம்முனிவர் அவளை தூக்கி ஆசி வழங்கி, அம்மா, பெண்களுக்கு உத்தமமான வழியை தான் நீ தேர்ந்தெடுத்து இருக்கிறாய். மிக விரைவில் உன் கணவருடன் சேருவாய். நீ ஸ்ரீ குருவின் ஆசியுடன் உன் கணவரை குணமாக்க வேண்டுமென்று இவ்வளவு தூரம் வந்தாய். ஆனால் விதிவசத்தால் நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது. எப்படி இருந்தும் ஸ்ரீ குருவை பார்க்காமல் போவது நல்லது அல்ல. ஆகையால் ஒரு முறை நதிக்கரையில் இருக்கும் அவரை தரிசனம் செய்து பிறகு நீ எண்ணியதை செய்துவிடு என்று கூறி அந்த பிணத்தின் தலையில், அவரோட கணவர் பிணமாக இருக்கார்ல, அந்த பிணத்தின் தலையில் விபூதியை வைத்து அவளிடம் 4 ருத்ராட்சைகள் கொடுத்து இவற்றில் 2 அவனின் கழுத்திலும் 2 காதுகளிலும் கட்டிவிடு. என்ன பண்ணுறாரு அந்த சித்தர், அந்த முனிவர் என்ன பண்ணுறாரு, அந்த இறந்து போன அவரோட சாவித்திரியோட கணவனோட தலையில் விபூதியெல்லாம் வைத்துட்டு, நெற்றியில் விபூதி வைத்து விட்டுட்டு 4 ருத்ராட்சைகளை சாவித்திரி கிட்ட கொடுக்குறாரு. இதில் 2 ருத்ராட்சைகளை அவனோட கழுத்தில் கட்டிடு, மீதி இருக்கிற 2 அவனோட காதுகளில் கட்டிவிடு. இப்படி சொல்லி கொடுத்து என்ன பண்ணுறாரு, நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்களை போய் பாருன்னு அனுப்பி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ குருவிடம், சுவாமியை நீ பார்த்த உடனே ருத்திர சிக்தத்தால் அவர் பாதங்களுக்கு அபிஷேகம் செய்து அந்த நீரை கொண்டு இவர் மேல் தெளித்து விடு சொல்கிறாரு. அம்மா, நீ சாமியை போய் பாரு, பார்த்துட்டு என்ன பண்ண, பாதங்களுக்கு அபிஷேகம் செய்து அந்த நீரை கொண்டு இவன் மேல் தெளித்து விட, அதாவது அந்த கணவன் இறந்து கிடக்கிறான்ல அந்த பிணத்தின் மேலே தெளித்து விட சொல்கிறாரு. பிறகு சுமங்கலிகளுக்கும் வேத பிராமணர்களுக்கும் உன் சக்திக்கேற்ப தானங்கள் அளித்து பின் உடன்கட்டை ஏறலாம் என்று கூறி அங்கிருந்து கிளம்பி போகிறாரு. அப்பொழுது சாவித்திரி கர்ம காரியங்களை செய்யக்கூடிய பிராமணர்களை அழைத்து அங்கு செய்ய வேண்டிய சாஸ்திர விதிகளை செய்து நீராடி மஞ்சள், பாராணி, குங்குமம், நகைகளுடன் தன்னை அலங்கரித்து கொண்டு பிணத்தை நதிக்கரைக்கு கொண்டு செல்லலானாள். அவளை தன் கையில் நெருப்பை தூக்கி கொண்டு பிணத்தின் முன்பு நடந்து போகலானாள். மிக அழகியான கன்னி பருவ பெண் ஒருத்தி மகாலட்சுமியைப் போல் அலங்காரம் செய்து கொண்டு உடன்கட்டை ஏறுவதற்கு செல்கிறது என்று
அந்த ஊர் மக்கள் தெரிந்து கொண்டு அவளை பார்க்க திரளாக வந்தார்கள். அவர்களில் சிலர் இந்த சிறு வயதில் எந்த சுகமும் பெறாமல் ஆனந்தமாக கணவருடன் நெருப்பில் உடன்கட்டை ஏறுவதற்கு செல்கிறதே என்று நினைத்தார்கள். சிலர் அவளிடம் சென்று, ஏனம்மா இந்த சிறு வயதில் இப்படி செய்கிறாய்? உன் பிறந்த வீட்டிற்கு நீ போகலாம் அல்லவா என்று சொன்னார்கள். அவளோ அவர்களுக்கு பதிலேதும் சொல்லாமல் மன உறுதியுடன் முன்னேறி போய்கொண்டு இருந்தாள். அதில் சிலர், ஆகா, தர்மத்தை கடைபிடிக்கும் இவள் பதிவிரதை, பெண்களுக்கெல்லாம் இவள் ஒரு வழிகாட்டி ஆவாள். இவளை பெற்றவர்கள் எவ்வளவு புண்ணியம் செய்தார்களோ, உடன்கட்டை ஏறுவதினால் 21 தலைமுறையினரை இவள் மேன்மையடைய செய்கிறாள் என்று புகழ்ந்தார்கள். எல்லோரும் பிணத்துடன் நதிக்கரைக்கு வந்தார்கள். அங்கு சிதையை தயார் செய்து அதன் மேல் பிணத்தை வைத்தார்கள். அங்கு அவள் சுமங்கலிகளுக்கு மஞ்சள், குங்குமம், கண்ணாடி முதலிய சுமங்கல பொருட்களை தானம் செய்தாள். பிறகு பிராமணர்களுக்கு பணம் தானமாக கொடுத்தாள். எல்லோரையும் வணங்கி புன்சிரிப்புடன், எனக்கு அனுமதி கொடுங்கள், எனக்கு தீபாவளி நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்காக தாய் தந்தையர்கள் என்னை வரவேற்க இருக்கிறார்கள். சங்கரன் என் தந்தை, கௌரி தேவி என் தாய் என்று ஊர்க்காரர்களிடம் கூறி தன்னோடு வந்தவர்களிடமும், நீங்கள் நம் கிராமத்திற்கு செல்லுங்கள், எங்களை பற்றி வேதனைப்படாதீர்கள். என் மாமியார் மாமனாரிடம் நாங்கள் சுகமாக இருப்பதாக கூறுங்கள். இந்த உண்மை தெரிந்தால் அவர்கள் இறந்து விடுவார்கள். எந்த பாவமும் உங்களை சேரும், அந்த பாவம் கூட உங்களை தான் சேரும். என்ன பண்ணுறா, அவங்க கூட வந்தாங்களே வேலையாட்கள், அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறா, நீங்கள் ஊருக்கு போங்க, ஊருக்கு போயிட்டு என்னோட கணவரோட அம்மா அப்பாவை பார்த்து இங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லாதீங்க, நாங்கள் இங்கே சந்தோஷமாக இருக்கோம், நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, அவங்களோட மகன் இறந்துட்டா, மருமகள் உடன்கட்டை ஏறிட்டா, இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா அவங்களும் இறந்து போயிடுவாங்க, அந்த பாவம் உங்களை தான் சேரும். அதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, நாங்கள் இங்கே நல்லா வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லிடுங்க. பொய் சொல்லி அனுப்பி வச்சிடறா கூட வந்த வேலையாட்களை. பிறகு அந்த முனிவர் சொன்னதை போல் பிணத்தின் காதுகளுக்கு 2 ருத்ராட்சிகளும் கழுத்தில் 2 ருத்ராட்சிகளும் போட்டு அங்கிருந்த பிராமணர்களிடம், ஐயா, நான் ஸ்ரீ குருவை தரிசனம் செய்ய இங்கு வந்தேன். ஆதலால் அவரை பார்த்து வந்து பிணத்துடன் நான் உடன்கட்டை ஏறி எரிந்து விடுவேன். ஆகையால் எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று வேண்டினாள். அவர்கள், அம்மா, கதிரவன் மறைவதற்குள் சிதை மூட்டுமாறு பார்த்துக்கொள் என்றார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சீக்கிரமாக போயிட்டு வாமா, கதிரவன் அதாவது சூரியன் மறைவதற்குள் மாலை பொழுது நெருங்குவதற்குள்ளே நீ போயிட்டு வந்துடு. சூரியன் மறைவதற்குள் நம்ம இந்த இறுதி காரியம்லாம் செய்தாகணும், அதனால் சீக்கிரமாக போயிட்டு வர சொல்கிறாங்க. இவளும் அப்படியே செய்கிறேன் என்று கூறி ஸ்ரீ குருவை பார்ப்பதற்காக போகிறா. அங்கே கூடியிருந்தவர்களும் என்ன நடக்கப் போகிறதோ என்ற ஆவலுடன் சென்றார்கள். சாவித்திரி அப்படி செல்கையில் மனதில் ஸ்ரீ குருவே, நீங்கள் தான் முக்காலங்கள் அறிந்த மும்மூர்த்திகள், உலகை ஆளும் மகான், காப்பாற்றுங்கள் என்று வேண்டியவர்களை காத்தவர்கள், முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். ஆனால் நானோ துர்பாக்கியசாலி. ஆதலால் உங்கள் கருணை என் மீது விழவில்லை. நீங்கள் பக்தர்களின் கல்பக விருட்சம், வேண்டியதை தரும் மரம் என்று கூறி தெரிந்து என் கணவரை மீட்க இவ்வளவு தொலைவிலிருந்து உங்களிடம் வந்தேன். ஆனால் உங்களை வேண்டி வந்தவர்களுக்கெல்லாம் கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. இதில் நான் என்ன தவறு செய்தேன்? இது நாள் வரை நான் உங்களை வேண்டி பூஜைகள் செய்தேன், விரதங்கள் செய்தேன். அவையெல்லாம் வீணாக போய்விட்டன. உங்களை புகழை தெரிந்து உங்களை நம்பி இங்கு வந்ததற்கு எல்லாம் நன்றாக நடந்தது. இந்த உங்கள் புகழை மேலோகத்திற்கும் என் கணவருடன் சேர்ந்து கொண்டு செல்வேன் என்று எண்ணிக்கொண்டு சங்கமத்தை நோக்கி செல்கிறாள். அங்கு ஸ்ரீ குருவை
வந்து பார்க்குறா. ஸ்ரீ குரு வந்து என்ன பண்ணுறாரு, அப்படி பிரகாசமாக ஜொலிக்கிறாரு. இதை பார்த்த உடனே தன்னுள் அபாரமான பக்தி எழும்பி அந்த பெண் என்ன பண்ணுறா, சாஷ்டாங்கமாக சுவாமியோட காலில் விழுந்து வணங்குகிறாள். ஸ்ரீ குரு அவரை இப்போ என்ன சொல்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அவன் வந்து பக்தியோட தன்னோட காலில் விழுந்த உடனே குரு வந்து ஆசீர்வதிக்கிறாரு. என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார்னா, தீர்க்க சுமங்கலி பவ என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்ட அங்கிருந்தவர்கள் தமக்குள் தாமே சிரித்து கொள்கிறார்கள். என்ன குரு வந்து தீர்க்க சுமங்கலி பவன்னு ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னா அங்கே இருக்கவங்கெல்லாம் நம்மகிட்ட சிரிக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட கணவன் வந்து இறந்து போயிட்டான். அவர்களில் ஒருவன் தைரியமாக ஸ்ரீ குருவிடம், சுவாமி, இவளின் கணவன் மரணமடைந்து அவன் பிணத்தை சுடுகாட்டில் உடன்கட்டை ஏற அங்கு தயார் செய்து வைத்துவிட்டு உங்கள் தரிசனத்திற்காக இங்கே வந்திருக்கிற அவங்கள பார்த்துட்டு போகிறதுக்கு. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சுமங்கலியாக இருப்பாள்னு ஆசீர்வதிக்கிறீங்க, அது எப்படி சாத்தியம்னு கேட்குறான் ஒருத்தன் தைரியமாக குருக்கு முன்னாடி வந்து. அதற்கு சுவாமி, நான் எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டேன். இவள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வாய்ப்புள்ள பொழுது இவள் கணவன் எப்படி இறந்து விடுவான்? நான் எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டேன். இவள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது இவனோட கணவன் வந்து எப்படி இறந்து போக முடியும்? நான் சொல்கிறது வந்து பொய் கிடையாது, நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆகையால் அவரின் சடலத்தை இங்கே கொண்டு வாருங்கள், பார்க்கலாம் என்கிறார். குரு என்ன சொல்கிறாரு, எனது கணவன் இறந்துட்டானா? இதுக்கு வாய்ப்பே இல்லையே. இவள் வந்து தீர்க்க சுமங்கலியாக வாழ்வதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கும் பொழுது இவன் கணவன் வந்து இறந்துவிட வாய்ப்பே இல்லை. அதனால் அவனோட சடலத்தை வந்து இங்கே வந்து கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஆச்சரியத்துடன் அங்கிருந்தவர்கள் பிணத்தை எடுத்து வர ஓடினார்கள். 4 பிராமணர்கள் சுவாமியின் பாதங்களுக்கு பூஜை செய்து 6 விதமான ருத்ராபிஷேகம் செய்ய ஆரம்பித்தார்கள். அதற்குள் அந்த பிணத்தை சுவாமி அருகில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ஸ்ரீ குரு பிணத்தின் மேல் இருக்கும் துணியை எடுக்க சொல்லி அதன் மேல் தன் பாதங்களிலிருந்து அபிஷேகம் செய்த நீரை எடுத்து தெளித்து தங்களின் அமிதமான கண் பார்வையை கிருபையுடன் அவனை நோக்கி சில வினாடிகள் பார்த்தார். அவரின் அமிர்த பார்வை பட்டவுடனே அவன் உடல் அசைய ஆரம்பித்தது. உயிர் வந்தது. அவன் மெல்ல கண்களை திறந்து தூக்கத்திலிருந்து எழுவதை போல் மெல்ல எழுந்து உட்கார்ந்தான். அவன் சாவித்திரியை பார்த்து, இது என்ன? நான் இந்த பாடையின் மேல் ஏன் இருக்கிறேன்? நான் ஏன் இவ்வளவு நேரம் வந்து தூக்கத்தில் இருந்தேன்? அவன் கேட்குறான், என்ன ஆயிடுச்சு? நான் ஏன் பாடையின் மேலே இருக்கேன்? நான் ஏன் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தேன்? இங்கே இருக்கவங்களும் யார்? இந்த யதிகள் யார்? இந்த முனிவர் யார்? இந்த சுவாமிகள் யார்? என்னை ஏன் எழுப்பலீங்க அப்படின்னு கேட்குறான். சாவித்திரி மெல்லிய சிரிப்புடன் புன்சிரிப்புடன் இதுவரை நடந்ததை எல்லாம் விவரமாக விவரித்தாள். அவ்விருவரும் ஸ்ரீ குருவின் பாதங்களில் மேல் தங்களின் சிரங்களை தங்களோட தலையை வைத்து வணங்கி ஆனந்த கண்ணீருடன் அவர் பாதங்களை அபிஷேகம் செய்து, மும்மூர்த்திகளின் அவதாரமே, சரணம் அடைந்தவர்களை காப்பாற்றுபவரே, உலக நாயகனே, சச்சிதானந்த மூர்த்தியே, போற்றி போற்றி. பாவங்கள் செய்து பிறந்த எங்களை காப்பாற்றி மறுபிறவி இல்லாமல் செய்யுங்கள். உங்களின் கருணையினால் இறந்தவர் உயிரை பெற்றதினால் உங்களை சரணமென்று வேண்டுகிறோம் என்று துதித்தார்கள். ஸ்ரீ குரு அவர்களை ஆசீர்வதித்து, உங்கள் தோஷங்கள் எல்லாம் போய்விட்டன. நீங்கள் நீண்ட ஆயுளுடன் 8 பிள்ளைகளை பெற்று நலமுடன் வாழ்ந்து முக்தி அடைவீர்கள் என்று ஆசீர்வதித்தார். இதை பார்த்து அங்கு கூடியவர்கள் ஜெயம் ஜெயம் என்று போற்றி சுவாமியை வணங்கினார்கள். அதில் ஒரு குதர்க்கமான பிராமணர் முன்னே வந்து, சுவாமி, பிரம்மா எழுதிய தலை எழுத்தை யாராலும் மாற்ற முடியாது என்கிற போது வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்கின்றன. பிரம்மா எழுதிய தலைவிதியை யாராலும் மாற்ற முடியாதுன்னு வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிராமணர் ஆயுள் தீர்ந்து இறந்த பிறகும் கூட மறுபடியும் எப்படி உயிர் பிழைத்தான்?
இவன் இறந்து போயிட்டான், அப்படி இருந்தும் எப்படி உயிர் பிழைத்தான்னு ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வியை அங்கே இருந்ததில் ஒருத்தர் கேட்குறாரு. இப்படி கேட்ட உடனே அதற்கு ஸ்ரீ குரு சொல்கிறாரு, இவனுக்கு இந்த பிறவியில் 30 வருடங்கள் ஆயுள் என்றாலும் அடுத்த பிறவி நீண்ட ஆயுளுடையவன். ஆகையால் அடுத்த பிறவியிலிருந்து 30 வருடங்கள் இந்த பிறவிக்கு மாற்றும்படி வேண்டினேன். ஆதலால் இவன் மீண்டும் உயிர் பெற்றான். தவிர பிரம்மா எழுதிய தலைவிதியை யாராலும் மாற்ற முடியாது என்று கூறினார். அங்கிருந்தவர்கள் ஸ்ரீ குருவின் மனிதர்களுக்கு அப்பேற்பட்ட சக்தியையும் மகிமையையும் கண்டு வியப்படைந்தார்கள். அங்கிருந்தவங்களாம் வியப்படைந்து போகிறாங்க. ஏன்னா நினச்சி பாருங்களேன், பிரம்மாவோட தலையெழுத்தையே மாற்றி எழுதுகிறாரு. அதாவது பிரம்மாவோட தலையெழுத்தை மாற்ற முடியாது, கர்மாவை யாராலையும் மாற்ற முடியாது, அனுபவித்து தான் ஆகணும். ஆனால் அதை திருத்தி கொடுக்க முடியும். சத்குருவால் அதை திருத்தி கொடுக்க முடியும். முழு மனதோடு யாரெல்லாம் சரணடைந்தாங்களோ, அதான் ஒன்று, கர்மாவை சத்குருவால், தத்தாத்திரேயர் பரம்பரையில் வந்த சத்குருவால் நிச்சயமாக மாற்றி அமைக்க முடியும். இதை தான் இங்கே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கர்மா எல்லாருக்கும் பொதுவானது. நம்ம என்ன தான் வழிபாடுகளோ பூஜைகளோ செய்தாலும் அந்த கர்மாவிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாது. ஆனால் குருவை சரணடைந்தால் நிச்சயமாக நம்ம கர்மாவிலிருந்து நம்ம தப்பித்து கொள்வதற்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். இதை சரியாக புரிஞ்சுக்கணும். இப்பொழுது அங்கிருந்தவர்கள் ஸ்ரீ குருவின் மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தியையும் மகிமையையும் கண்டு வியப்படைந்து சந்தோஷத்துடன் அவர்களின் வீடுகளுக்கு திரும்பி சென்று விட்டார்கள். இப்படி ஸ்ரீ குருவின் புகழ் உலகமெங்கும் பரவியது. அந்த தம்பதிகள் ஸ்ரீ குருவுடன் மடத்திற்கு சென்று விட்டார்கள். ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.